சொல்லேன்டா. நான் மாட்டேன். அது என்ன அவ்வளவு நெஞ்ச தகண்டாய். இந்த யமனே வர. ஏய் யமன் சொன்னே. பெரிய தம்பி பாருடா. என்னவே உயிர் இருக்கா? சீப்பா. இந்த புள்ளைகளை கொஞ்சம் கண்டிச்சு வெல்டா. போலீஸுக்கு போன் பண்ணலாமா? போலீஸா? அவங்க பத்தாது. இந்த பாரு பாகிஸ்தான் பட்டாளத்தை விரட்டி அடிச்சாங்களே அந்த பட்டாளத்தை கொண்டு துப்பாக்கி நேரம் நீட்ட சொல்லணும். அப்படி சொல்லு. ஒரு கூட செங்கலும் பிடாரிங்கிற மாதிரி இத்தனை பிடாரி வந்து பிறந்து இருக்குது. என்ன பாட்டியம்மா வேற பிள்ளைகிட்ட யமவாதனை பண்ற போல இருக்கு. ஆமா யமவாதனை. நரக வேதனையா நரக வேதனை. கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு மருமக வந்தா எல்லாம் சரியா. மருமகளா? ஆமா, உங்க மகனுக்கு மனைவி மருமகதானே. என்ன அது மக மருமக என்ன சொல்ற? என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னையாது இன்னைக்கு காலையில உங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் ஆயிட்டது. என்னடா இது? பெரிய தம்பி என்னடா இது உங்க அப்பா இப்படி பண்ணி விட்டாரு? என்ன சொல்ற? இன்னைக்கு காலையில கோவில்ல உங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் ஆயிட்டதாக சொன்னாங்க. சொன்னாங்களா? கையில என்னையா சொந்தமா? கல்யாணத்துக்கு நீங்க போயிருந்தீல்ல? வேண்டியவங்க கல்யாணத்துக்கு போகாம இருக்கலாமா தம்பி? பொண்ணு பார்த்தது நீதானே? என் தொழிலே அதானே தம்பி. திமுரா, பொண்ணு பார்த்ததும் இல்லாம ரகசியமா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இங்க தூது வந்திருக்கிறியா? எங்க அப்பா பின்னால சுத்தும் போதே எனக்கு தெரியும் இப்படி எங்கேயாவது கொண்டு போய் எக்கச்சக்கமா மாட்டி விட்டுருவேன்னு. 8 பிள்ளைகளுக்கு அப்ப நீ எல்லாம் குடும்பத்துக்குள்ள வரலாமா? எப்ப என்ன கேட்டாம என்னமா சொல்லுவேன்? எங்க அப்பா என்ன நல்ல காரியம் பண்ணிட்டா இந்த வீட்டுல? புதுசா இதை போய் தப்புங்கிறீங்க. இன்னும் என்னென்ன பண்ண போறானோ? ஆண்டவனே, நான் எந்த கோவில்ல போய் அழுவேன்? அப்பன் கல்யாணம் பண்ணிட்டானே அதே கோயில்ல போய் அழு, சாமி முடிக்கட்டும். ஆண்டவனே, நான் இந்த சிசுக்களை தங்க தாம்பாளத்துல வச்சு வளர்த்தேனே, வரப்போற சிரிக்கு இந்த தாய் இல்லாத பிள்ளைங்களை என்ன பாடுபடுத்தி வைப்பாளா? யார் பாட்டு வரப்போறா? உங்களுக்கு ஒரு சித்தி வரப்போறா. சித்தி எப்படி இருப்பா? பூர மாதிரி இருப்பா. உங்களை குத்தி துறை வராரு. நிக்கிறாரு துரைக்கு இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு. அவன் என்னடா முறைக்கிற நாய? நீ கெட்ட கேட்டுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. அட போவி, என் கண்ணு மறைஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த காரியத்தை செஞ்சிருக்க கூடாதாடா? அம்மா, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு சொல்ற வயசாயிடுச்சு. உன் கண்ணு மறையிற வரைக்கும் நான் லேட் பண்ணா அதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர்ல இருக்கிறவங்க என்ன திட்ட மாட்டாங்களா? வாய மூடுற. கல்யாண வயசுல ஒரு பொண்ணையும் பிள்ளையும் வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறியடா. தெய்வத்துக்கு பொறுக்குமாடா? தாயே, தெய்வ பக்தி உடையவங்க நீங்க. உங்களுக்கு தெரியாதுதான் நானா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்ன கல்யாணம் தேவையா? எனக்கு என்ன திமிரா? ஆண்டவன் படைச்சா அவன் மேல என் தலையில எழுதிக்கிட்டு ஆட்டுறான், நான் கீழே இருந்துகிட்டு ஆடுறேன். நம்ம கையில என்ன? கையில மாத்திரம் எப்படி இருக்கும்? ரத்த திமிரு உடம்பு பூராவும் இருக்கும். இந்த சரீரத்துக்கு கொஞ்சமாவது உழைப்பு வேணும். பிள்ளைங்களே 8 வாங்குற வட்டி 8. அதுக்கு இந்த காரியம் மாத்திரமா செய்வீங்க? பாத்தியாமா, தகப்பன மகன் பேசுற பேச்சா இது? 8 பிள்ளைங்களுக்கு தகப்பன் செய்யற காரியமா நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அப்படி கேடா. இன்னும் கேட்பேன். ஏப்பா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா? அந்த பொண்ணு சரோஜா வயசு இருக்குமா இல்ல அதோட சின்ன பொண்ணா? அது இஷ்டம், போடா வெளியே. இந்த வீட்டுல மனுஷன் இருப்பான். அக்கா நான் தங்கச்சினோ கூப்பிட வேண்டிய பொண்ணை சித்தின்னு கூப்பிட வச்சிட்டியாப்பா. நீ குடியிருக்கிற ஊர்ல இருந்தா மனுஷன் உருப்படுவான். போடா, இதெல்லாம் கேட்டுட்டு போக மாட்டான். கேட்டல போடா. இன்னும் பெருசா இத்தனை நாள் வரைக்கும் இவர் சோத்த நாட்டுன மாதிரி சரியா சம்பாதிக்க மாட்டேன். என் கையில தொழில் இல்ல, திங்கிறது ஹோட்டல் இல்ல, படுத்து ஊருக்கு பிளாட்ஃபார்ம் இல்ல, அச்சின் சாவுங்க. போக மாட்டான். டேய், 8 உள்ள பெற்றிருக்கிறியடா, அவனுக்கு அறிவு இல்ல. டேய், நான் சொல்றது உனக்கு காதுல